உடனுக்குடனே வீடு கட்டணும்னே குடியேறிக்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்க கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தாலும் போதுங்க, ஒரு சொந்த இடம் வாங்கிடலாங்க. நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்க வக்கீல் கிட்ட நீங்க செக் பண்ணிட்டு அடுத்தது நீங்க வாங்கலாம். இது டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டு தான். நீங்க தைரியமா அந்த ப்ராஜெக்டை வாங்கி உங்க வீடை கட்டிட்டு உடனே குடியேறலாம். ஏன்னா நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க லோன் போயிடுவாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கும். ஆனா ப்ரொஃபைல் இல்லாதவங்க சாதாரணமா இருக்கிறவங்க நல்ல வருமானம் இருக்கும், ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பணம் வந்து கிரெடிட் ஆகாம கேஷா வாங்குவாங்க. அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்களுக்கு தான் லோன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லல, இவங்க எல்லாருக்குமே லோன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி இருப்பாங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னா அக்னி என்க்ளேவ் தான். கண்டிப்பா காலேஜஸ் வேணும். அவங்க வந்து நடந்து போற தூரத்துல கடை இருக்கணும், நடந்து போற தூரத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், ரோடு நல்ல ரோடு இருக்கணும், ரெகுலரா வந்து பஸ்ஸுகள் போயிட்டு வர தூரத்துல இருக்கணும். ஃபியூச்சர்ல வர போற மெட்ரோ ஸ்டேஷன் இல்ல சாட்டர்டே சண்டே நம்ம ஒரு ரெட்டட் ஸ்பாட் போகணும்னா ஒரு பீச் இருக்கணும், ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டிய சிறுசேரி அதுவும் பக்கம் தான், ஆள் இருக்கணும். இதெல்லாம் பக்கத்திலே இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம அதித்தி ஹவுசிங்கோட அக்னி. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல தான் நின்றுகிட்டு இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இது எக்ஸாக்டாக கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? ஓஎம்ஆர் ரூட்டில் அப்படியே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு இல்லைங்க, மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொக்கேஷனில் உங்கள் கையில் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தாலும் போதுங்க, ஒரு சொந்த இடம் வாங்கிடலாங்க. அதுதான் எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ஒரு அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணாங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஹை சார். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். என் பேர் சாய்ராம், நான் அதித்தி ஹவுசிங்லேருந்து வரேன். ஓகேங்க சார், இப்போ நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி சார் பார்க்க போகிறோம்? சார் நம்ம ப்ராஜெக்ட் பேர் அதித்தி ஹவுசிங் அக்னி என்க்ளேவ். ஓகே சார், கரெக்டாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுங்க. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கே சார்? இது வந்து எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நான் அங்கே எங்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல. கேளம்பாக்கத்துலேருந்து இறங்கி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்மளது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் நம்ம ப்ராஜெக்ட். மெயின் ரோட்லேருந்து 2வது ப்ராஜெக்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி லொகேஷன் தான் நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி நின்னீங்கன்னா அப்படியே நீங்கள் ஓஎம்ஆர் சைடு திரும்பி பார்க்குறப்போ ரைட் சைடில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தெரியுங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஈஸியாக வந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டி ஜஸ்ட் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளதாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்டோட சைஸை பற்றி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் 5.25 ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 135 பிளாட் இருக்கு. ரோட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம், 30 அடி ரோடு, 23 அடி ரோடு கொடுத்துருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிளாட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸியாக எடுக்கக்கூடிய பெரிய சைஸ் இல்லை, ஒரு கிரவுண்டும் இல்லை, 2 கிரவுண்டும் இல்லை, 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கனால சின்ன பட்ஜெட்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார், சூப்பர் சார். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அதை பார்த்துடலாமா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாதிரி 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் கொடுத்துருக்கோம். சோலார் லைட் நீங்க பார்க்கலாம், சோலார் லைட் கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிசிட்டி, தண்ணி போருக்காக தண்ணி போட்டிருக்கோம். 5 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, நீங்க சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லி காம்பவுண்டடு, 2 கேட் இருக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு கேட்டு, ரியர்ல ஒரு கேட்டு, ரெண்டுத்துலயும் வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டின்னு சொன்னா அக்னி என்க்ளேவ் தான். ஓகேங்க, நீங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு இப்போ நீங்க விசாரிச்சீங்கனாலே தெரியும், இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், அந்த வீடியோலயுமே நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்க, இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள பேசிக்கா என்னென்ன தேவைகள் தேவையோ அது எல்லாமே வச்சிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் சுத்தி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ஸ் வேணும், கண்டிப்பா காலேஜஸ் வேணும். அவங்க வந்து நடந்து போற தூரத்துல கடை இருக்கணும், நடந்து போற தூரத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், ரோடு நல்ல ரோடு இருக்கணும், ரெகுலரா வந்து பஸ்ஸுகள் போயிட்டு வர தூரத்துல இருக்கணும். ஃபியூச்சர்ல வர போற மெட்ரோ ஸ்டேஷன் இல்ல சாட்டர்டே சண்டே நம்ம ஒரு ரெட்டட் ஸ்பாட் போகணும்னா ஒரு பீச் இருக்கணும், ஒரு மால் இருக்கணும். இதெல்லாம் பக்கத்திலே இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம அதித்தி ஹவுசிங்கோட அக்னி. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்கு மத்தியில தான் இருக்கு. ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், சொல்லுவாங்க கேளம்பாக்கத்துல சொல்லுவாங்க, கேளம்பாக்கத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நம்மளது அந்த மாதிரி இல்லை, நீங்க சுற்றியும் பார்க்கலாம், ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கும். நம்ம சைடு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2000 பேர் அங்கே குடி வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நம்ம எது பக்கத்தில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெகநாத் வித்யாலயா பக்கத்துலேயே இருக்கு, பில்லாபாக ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கு. அது வேலம்மாள் ஸ்கூல் நியூஜன் ஒன்று இருக்கு, வேலம்மாள் இன்டர்நேஷனல் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தர் உடம்பு சரியில்லை போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கு. அதில் வந்து மெடிக்கல் காலேஜும் இருக்கு.
ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம்னா அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயமே பக்கத்திலே இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு கிடையாது. எல்லாத்தோட ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது என்னன்னா இங்க வந்து சுற்றி குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கு. அதோட இங்க பேசிக்காக தேவையான நீட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்கு ஓஎம்ஆர்ல. தூரத்துல இருந்து வாங்கலாம்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க, இது ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தானா? கண்டிப்பா. அதித்தி ஹவுசிங்ல வந்து நாங்கள் போட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்டோட சர்டிஃபைடு டாக்குமெண்ட்ஸே கிளியரா இருக்கிற ப்ராஜெக்டை மட்டும்தான் நம்ம எடுப்போம். நம்ம டாக்குமெண்ட்டை கொடுத்து உங்க வக்கீல் கிட்ட நீங்க செக் பண்ணிட்டு அடுத்தது நீங்க வாங்கலாம். ஏன்னா நம்மளோட லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பேங்க்லயும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். இந்த அதித்தி ஹவுசிங்கோட அக்னி என்க்ளேவ்ல 75 வருஷம் டாக்குமெண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்றோம். ஓகே. கண்டிப்பா இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு தான். நீங்க தைரியமா அந்த ப்ராஜெக்டை வாங்கி உங்க வீடை கட்டிட்டு உடனே குடியேறலாம். இடத்த பத்தி நிறைய டீடைல் சொன்னீங்க. இப்போ இருந்தாலும் சொல்லுங்க, வர வழியில நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம உங்க ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி என்ன யூனிக்கான ரீசன்லாம் சொல்லுவீங்க? கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னா பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வேற லெவலில் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுடைய அக்னி என்க்ளேவ். ஏன்னா நம்மளது வந்து கேளம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் தெரியும். அதுக்கு பின்னாடியே தான் இதை நம்ம இன்னொரு வீடியோ சொல்லலாம்னா மெயின் ரோட்ல இருந்து 2வது ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட் தேவையான அத்தியாவசிய தேவைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஒன்று சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டு, காலேஜஸ், ஸ்கூல்ஸு, வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டிய சிறுசேரி அதுவும் பக்கம்தான். சரி சாட்டர்டே சண்டே நம்ம வந்து அவுட்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கு மால்ஸு, பீச்சு இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ப்ரைஸோட கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்லேயே கூட லேண்ட் இல்லை. அவங்களே என்ன பண்ணுறாங்க 6000 ரூபாய் 6500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4999 ரூபா 4999 per ஸ்கொயர் ஃபீட்டு. பாருங்க சார் சொன்ன மாதிரி தாங்க இந்த ஏரியாவில் இது ஒரு காம்படிட்டிவ் ரேட்டு தாங்க சொல்லணும். இப்போ அதுல இருந்துமே ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தேவையான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாதுங்க. இங்கே ஆல்ரெடி ஃபுல் டெவலப்டு ஏரியா தான் இது. நீங்கள் கமர்ஷியலாக இருக்கட்டும் இல்லை அத்தியாவசிய தேவையெல்லாம் இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் மற்றபடி சூப்பர் மார்க்கெட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏரியாக்கள் இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல இந்த ரேட்டு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ரேரான விஷயம் தான். கூடிய சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்களா? ஓகே சார், சொல்லுங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லிட்டீங்க. எனக்கு கையில மேக்ஸிமம் பணம் ஃபுல்லா இருக்காது. இப்படி இருக்கிறப்ப லோன் ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா நல்ல ப்ரொஃபைல் இருக்கிறவங்க லோன் போயிடுவாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கும். ஆனால் ப்ரொஃபைல் இல்லாதவங்க சாதாரணமாக இருக்கிறவங்க நல்ல வருமானம் இருக்கும், ஆனால் பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க பணம் வந்து கிரெடிட் ஆகாம கேஷாக வாங்குவாங்க. அவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்களுக்கு தான் லோன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லல, இவங்க எல்லாருக்குமே லோன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சார். அப்புறம் நீங்க லேண்ட் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? வீடும் கட்டி கொடுக்குறோம். நம்ம வந்து பில்டர் தான். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடும் கட்டி கொடுக்குறோம். ஓகே சூப்பர் சார். வீடும் கட்டி தராங்க, அது உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டி தருவாங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கொடுக்குற மாதிரி இருக்கும்? கண்டிப்பா நீங்க லோன் போறீங்க அப்படின்னா 3 to 4 லட்ச ரூபா கையில இருந்தா போதும். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்சமான இடத்த நீங்க வாங்கிக்கலாம். பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க இடம் வாங்கணும்னா உங்க கையில ஒரு 3 to 4 லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க. உங்களோட இடத்த வந்துட்டு நீங்க தாராளம் வாங்கிட முடியும். உடனுக்குடனே வீடு கட்டணும்னே குடியேறிக்கிறலாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல இப்போ நம்ம வாங்கி போடுவோம், ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து இது இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டு நம்ம பெரிய லெவலில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க, உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறோம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம். பாய்.